ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்புடன் அந்த சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூப் புனிராஜ் வந்து அந்த போலீஸ்கார் வந்து வாட்ச்மேன்ல நின்றுக்குன்னு வெளியே நின்னுகிற காட்டிக்கிட்டு கேட்குறாங்க மக்களே. என்னன்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அன்பு எங்க, அன்பு எங்கன்னு கேட்குறாங்க மக்களே. நீங்க யாருன்னு கேட்காத, என் காது கேட்காது அப்படின்ட்டு கார்த்தி அவர் கொண்டாரு கலாய்ச்சிக்கிறார் மக்களே. அன்பா எங்க அண்ணனா, அண்ணனான்ட்டு கலாய்ச்சிக்கிறாங்க மக்களே. அப்படியே நேரில் பார்த்தா அன்பு வந்து வந்துடுறாங்க மக்களே. அன்பு வந்த உடனே ப்ரூப் புனிராஜ் தூக்குறாரு. அன்பு இல்லை நீங்களே அப்படின்ட்டு சொல்றாங்க மக்களே. அன்பு வந்து ப்ரூப் புனிராஜ் உள்ள கூப்பிடுறாரு மக்களே. அந்த போலீஸ்காரை உள்ள கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட பேசுகிறார் மக்களே. எங்க ஒரு குட் நியூஸ், எங்க ஆளுக்கானோம் கண்மணி அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பு கிட்ட. கண்மணி எங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறாங்க கண்மணி அப்படின்னு. ஆனாவுன்னா அவங்க எதிரி வீட்டு அவங்க அம்மாவோட இருக்க ஓடி போறாங்க பொழுது அப்படின்ட்டு இவரை கேட்டுன்னு போயிட்டு கண்மணி கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க மக்களே. அங்க பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து சாப்பிட்டுங்கிறாங்க மக்களே. சாப்பிட்டுங்கிறாங்க மக்களே. கண்மணி வந்து அன்பு போய் என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்கார் ப்ரூப் புனிராஜ் வந்துக்கிறாரு, உன்னை இப்பயே வர சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் என்னவா இவனாத்துக்கு எத்தனை நாள் தான் இப்படி பண்றது அப்படின்ட்டு வந்து கண்மணி சொல்றாங்க மக்களே. கண்மணியோட அப்பாவும் அப்படிதான் சொல்றாங்க, சித்துருவாங்க நினைக்கிற மக்களே. அவங்க வந்து அப்படியே தான் சொல்றாங்க, ஏன் இவன் இவ்வளோ டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியை வந்து அன்பு வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு மக்களே. கூப்பிட்டு வந்து இந்தாம்மா இதை பாருங்க அப்படின்னு, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிற தெரியுமா சார்? என்ன சார் நான் தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு வந்து கண்மணி ப்ரூப் நீராஜ் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு மக்களே. நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்றாரு மக்களே. இல்ல, ஒரு மாமியார் விட்டுட்டு நீ போய் உங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டீங்க சார். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பாரு சார் ரைஸ் ஒட்டிங்குது அப்படின்ற மக்களே அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அந்த இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இல்லை நாங்கள் நல்லா தான் கேட்டோம். இல்லை சார் கார்த்தி மாமியார் அப்படின்னு அவங்க இருக்க சொல்ல நல்லா க்ளோஸாக நட்டிடுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அவரு ஒரு குட் நியூஸ், என்ன சார் நியூஸ் அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. உங்க ஹோட்டலோட இது இது ஃபைனுக்கு தம்பி, உங்க ஹோட்டல் மேல எங்க மச்சாங்கிட்ட பேசினேன், உங்க ஹோட்டலை ரிலீஸ் பண்றதுக்கோசம். அதுக்கு ஃபைன் கட்டணுமே, ஓனர்கிட்ட கட்டினா அவங்களே கட்ட மாட்டாங்களா? இல்லை சார், நாங்களே பண்ண தப்ப நாங்களே சரி பண்ணணும்னு பார்க்குறோம் சார். ஒன்று 2-3 நாள் ஆகும் சார். நான் அதுக்கப்புறம் ஹோட்டலில் நான் ரிலீஸ் பண்ண அந்த ஃபைன் காசை நாங்களே கட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு நான் இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். அந்த காசை 2-3 நாளில் கட்டுருங்க, அதுதான் உங்கள் ஹோட்டலில் ரிலீஸ் ஆகும். சரி நான் வரேன்ட்டு போயிடுறேன் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து அப்போ உலகமாக நடிப்பண்ணி நீங்கள் நடிச்சதுலே இதுதான் பெஸ்ட் நடிப்பு அப்படி இப்படின்ட்டு அவங்கள கலாய்க்கிற மக்கள். எங்கள் அண்ணி இப்படிலாம் நடிப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கார்த்தி கலாய்க்கிறாங்க மக்களே. அதோட அங்கே போய் பார்த்தீங்கன்னா, அதோட அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே அன்போட அவங்க அப்பா வீட்டில் நடக்குது மக்களே. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க மக்களே, ஏன் நீ அவங்கள வீட்டு விட்டாலே இருந்துச்சுங்க, அவங்களெல்லாம் அன்பு இருக்கிறாருன்னு தெரியும், அவங்க நீ போய் அச்சு இருந்தா சொல்லுது, அன்பு கூட இன்னும் ஒன்று சேர்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அன்பு வந்து கண்மணியோட இவங்கெல்லாம் இப்படிதான் பாட்டியே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவங்க கூட ஒன்று சேர்றதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அவங்க ஒரு பிளானோட தான் அவங்களே வெளியே போய்க்கிறாங்க. ஆமாமா அப்படின்ட்டு அன்போட அப்பா சொல்றாங்க. ஏன்னா நான் சொல்லத்தான் எனக்கு தான் பேச்சு, எதாவது செய்வேன், இப்படிதான் செய்வேன்னு சொல்லியிருந்தா, அதனால அவ அப்படிதான் பிளான் போடுது அப்படின்னு சொல்லிங்கிறாங்க மக்களே. இதோட எபிசோட் முடியுது மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய் பாய்.